விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். பிரான்ஸ் இப்போது பலஸ்தீனை அங்கீகரிக்கப் போவதாக விடயங்களை தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோடு தொலைபேசி அழைப்பை தான் மேற்கொண்டிருப்பதாகவும் உடனடியாக இந்த அப்பள்ளுக்கான யுத்தத்தை நிறுத்துமாறு அவரை தான் வன்மையாக கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நெருக்கடிகள், முருகல்கள், மன குளறுபடிகள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதனை அடுத்து ஐரோப்பா நாடுகள் அவற்றோடு இருக்கக்கூடிய உறவுகளிலே பாதி விரிசலை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன. காரணம் அதற்கான தீர்வை வரிகள் மட்டுமல்ல, பாதுகாப்பு ரீதியான நடவடிக்கைகள், டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தை பிரயோகங்களும் தான். இந்த நிலையில் அவருடைய மிகப்பெரிய பங்காளியான இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வன்மையாக சாடியிருக்கிறார். அதனை அவரே தெரிவித்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன். பிரான்ஸ் என்பது இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் மீதான திடீர் ஆயுத தடையை விதித்தது பிரான்ஸ் மட்டுப்படுத்தியிருந்தது. அந்த ஆயுதங்களை விநியோகிப்பதை தடுத்திருந்தது. இந்த நிலையிலே பிரான்ஸ் வெகு விரைவிலே பலஸ்தீனை உத்தியோகபூர்வமான நாடாக அங்கீகரிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே உலகிலே 3-2க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்து விட்டன. ஆனால் அமெரிக்க சார்பு சில நாடுகளும் ஐரோப்பாவினுடைய சில நாடுகளும் பலஸ்தீனை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதில் சில தயக்கங்களை காட்டி வந்தன. இந்த நிலையில் அண்மையிலே உங்களுக்கு தெரியும், அயர்லாந்து போன்ற நாடுகள் முன்வந்து பலஸ்தீனை அங்கீகரித்திருந்தன. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருந்தது ஐரோப்பாவில். அதனைத் தொடர்ந்து இப்போது பிரான்ஸ் என்பது உலகினுடைய சக்தி வாய்ந்த 50 நாடுகளுக்குள் வரக்கூடிய ஒரு நாடு பிரான்சினுடைய ஜனாதிபதி இப்போது இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்குது. அதுக்கு காரணம் அமெரிக்கா மீதான பழி தீர்த்தல் என்று கூட கொள்ளலாம். அது எவ்வாறாக இருந்தாலும் அவர் கூறிக்கக்கூடிய காரணங்கள், தான் தொலைபேசியில் என்ன இஸ்ரேல் பிரதமரோடு பேசினார் என்பதனை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆங்கில ஊடகங்கள் இதனை ஆங்கிலத்திலே தெரிவித்திருக்கின்றன, டர்ட்டி வா என்று. அதாவது அப்பழுக்கான, தூய்மையற்ற அல்லது அசுத்தமான போர் என்று தான் இதனை வர்ணித்திருக்கிறார்கள். அதனை அவ்வாறு தான் அதே வார்த்தை பிரயோகங்களை கொண்டு கூறியிருக்கிறார் இமானுவேல் மேக்ரன் என கூறியிருக்கிறார். அவரே தான் இதனை தெரிவித்திருந்தார். தான் இஸ்ரேல் பிரதமரோடு தொடர்பினை மேற்கொண்டதாகவும் அவரே தான் தெரிவித்திருந்தார். அதிலே இஸ்ரேல் பிரதமரிடம் உடனடியாக இந்த போரை நிறுத்துமாறு அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் போது பலஸ்தீனை அவர் ஏற்றுக்கொள்ளப் போவது தொடர்பிலும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அது பற்றி அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் உண்மையில் அவர்கள் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது உண்மையான செய்தி. அது பெரும்பாலும் அது இந்த வாரம் அல்லது இந்த மாதத்திற்குள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலும் இந்த வருடத்தின் முதல் பகுதியில் அது இடம்பெறும். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் இது தொடர்பிலே அவரோடு பேசி நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கெஞ்சியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் பிரதமரினுடைய நிலைப்பாடுகளில் அவருடன் பட்டதாக தெரியவில்லை. ஆனாலும் இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு தாக்குதலை அல்லது மிகப்பெரிய ஒரு அழிவை உங்கள் தேசம் எதிர்கொள்ளும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி அவரை எச்சரித்திருக்கிறார். எனவே தான் பணைய கைதிகள் தொடர்பில், என்றால் பல நாடுகளினுடைய பூர்வீகங்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலில் வந்து குடியேறியவர்கள் பணைய கைதிகளில் இருக்கிறார்கள். அவர்களில் பிரான்சியர்களும் இருக்கக்கூடும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இப்படி கோரியிருப்பது என்பது அவர்களுக்காக ஒரு உந்துதல் என்று கூட கருதலாம். இப்படி பல விடயங்கள் பல கோணங்களிலே கருதலாம். என்றாலும் பிரான்ஸ் ஜனாதிபதி இந்த திடீர் எச்சரிக்கையை விடுத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், விரைவில் அவர் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்ற அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இது பிரான்சினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பாக வர இருக்கிறது. பிரான்ஸ் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அது இஸ்ரேலுக்கு ராஜதந்திர ரீதியாக ஏற்படுத்தப்பட போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. பிரான்ஸ் என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடு. அது பூகோள ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகிறது என்பது மிக முக்கியமானது. என்றால் யுக்ரைன் ரஷ்யா போரில் கூட யுக்ரைனுக்கு ஆதரவாகத்தான் பிரான்ஸ் இருக்கிறது. அங்கே ஒரு யூதர் தான் இருக்கிறார் ஜனாதிபதியாக. ஆனாலும் கூட இஸ்ரேலில் அந்த கொள்கையை அவர்கள் கடைபிடிக்காமைக்கு காரணம், அவர்கள் அண்மைய காலம் வரை அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்போது தான் திடீர் திருப்பு முனையாக அவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவை நல்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடுத்த கட்டம் தான் பலஸ்தீனை அங்கீகரிக்கப் போவது என்று. எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லோரையும் விட மேன்மையானவன், பரிசுத்தமானவன். அவனுடைய திட்டங்கள் யாராலும் எதுவும் செய்ய முடியாதது நினைக்காத நேரத்தில் நடந்தேறிவிடும். எனவே அன்பான நேயர்களே, மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மிகப்பெரியவன் அல்லாஹ். அவனை துதி செய்வோமாக. தொடர்ந்து மன்னிந்து நீங்கள் அன்பான நேயர்களே.